வணக்கம். இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல் சாயந்தரம் 6 மணிக்கு இருக்கு. ஸோ அதனால கோல்டுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் மட்டும் கிடையாது, ஹவர்லி ஏர்னிங்ஸும் பார்க்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் பார்க்கணும். அதாவது இந்த டேட்டாவில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வரக்கூடிய 6 மணி நியூஸ்ல ஒரு 60% ஆஃப் தி டேட்டா நான் ஃபார்ம் பேரோல்ல இருக்கும். மீதி 20% நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அண்ட் தென் ஹவர்லி ஏர்னிங்ஸ். ஓகேங்களா? இதை பொறுத்து தான் நமக்கு அமையும் இந்த டேட்டா பாசிட்டிவா நடக்குதா. இப்போ லாஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147K வந்திருக்கு. இது ரிவைஸ் பண்ணுவாங்க, இதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா கண்டிப்பா ஒரு 6 மணிக்கு நியூஸ் வந்தானே ஒரு 6:05 நான் உங்களுக்கு மேக்சிமம் அவ்வளோ ஸ்பீடா அப்டேட் பண்ண முடியுமோ டெலகிராம்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? இந்த நான் ஃபார்ம் பேரோல் பாசிட்டிவா இல்லை நியூட்ரலா, ஹவர்லி ஏர்னிங்ஸ் பாசிட்டிவா நியூட்ரலா, அல்லது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாசிட்டிவா நியூட்ரலா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இதுல வந்தது இதுவும் நான் ஃபார்ம் பேரோலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் பாசிட்டிவ், ஹவர்லி ஏர்னிங்ஸ் நெகட்டிவா வந்திருந்தது. ஓகேங்களா? இது மட்டும்தான் நெகட்டிவா வந்திருந்தது. இதை தாண்டி நியூஸஸ் நம்ம பார்க்கும்போது காமனா பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவ் நியூஸஸ் தான் இது வரைக்கும் வந்த டேட்டா. ஓகேங்களா? லைக் என்னென்ன மாதிரி டேட்டாஸ் ப்ரீவியஸா வந்த நான் ஃபார்ம், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம், யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனோட இது, கன்சியூமர் கான்ஃபிடன்ஸு, ஜாப் கிளைமிங், ஐஎஸ்எம் சர்வீஸ், ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங், ஜாப் ஓப்பனிங், சேலஞ்சர் ஜாப் கட்ஸ், ஏடிபி, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது நியூட்ரல், அதாவது அந்த டேட்டா நெகட்டிவா வராம நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ் டேட்டாஸ் தான் அதிகம். ரொம்ப ரேரா தான் நெகட்டிவ் டேட்டாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 டேட்டாஸ் எடுக்கும்போது 3 டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. மீதி எல்லாமே பாசிட்டிவ்ல தான் நமக்கு வந்திருக்கு. பாசிட்டிவ்ல கிட்டத்தட்ட 7 டேட்டா பாசிட்டிவ், 5 டேட்டா அப்படிங்கிறது நியூட்ரலைஸ்ல நமக்கு வந்திருக்கு. அப்ப வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது நம்ம இந்த டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நான் ஃபார்ம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல நெகட்டிவா வராது. பாசிட்டிவாவோ அல்லது நியூட்ரலாவோ வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்கு இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல்ல. சரி, நம்ம இந்த கால்குலேட்லாம் பண்றோம், பட் இது மார்க்கெட்ல தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டேட்டா என்னதான் பாசிட்டிவோ நெகட்டிவாவோ வந்தாலோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் அதோடைய டெக்னிக்கல் மூவ்க்கு போயிடும். பேக் டு பேக் நமக்கு இந்த டேட்டா முடிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கு. இந்த ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ ஓரளவு இம்பார்ட்டன்டான டேட்டா தான். ஒருவேளை இதுல மார்க்கெட் மேல போனா இதுல கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஃபேக்கா. ஓகே, டேட்டா நெகட்டிவா மார்க்கெட் கீழே வந்தா இது இன்னும் கீழே புஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அல்லது நியூட்ரலைஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ ஒரு யுஎஸ் மார்க்கெட் ஏறுறது அப்படிங்கிறது வாய்ப்புகள் கம்மி தான். அது நான் ஃபார்ம் பேரோல்ல ஏறினால் ஐஎஸ்எம்ல இறங்கும். இந்த 3 டேட்டாவுமே பாசிட்டிவா வந்துருச்சுங்க. ஹவர்லி ஏர்னிங்ஸ் பாசிட்டிவ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாசிட்டிவ், நான் ஃபார்ம் பேரோலும் பாசிட்டிவ். நல்ல பாசிட்டிவா வந்துட்டால் மட்டும்தான் இறங்காது. ஒன்று நெகட்டிவா வந்தாலும் அந்த நேரத்துல மார்க்கெட் இறங்கலைன்னா அதுக்கப்புறம் வர 7:30 மணி நியூஸ்க்கு மார்க்கெட் இறங்கிடும். ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். முதல்ல டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்க ஒரு கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் நிக்கிறான். எனி ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் அட்லீஸ்ட் நம்ம ரொம்பலாம் எதிர்பார்க்க வேணாம், பெரிய டிராப். நம்ம இங்க இருக்கும்போது எதிர்பார்த்தது என்னன்னா மார்க்கெட் ஒன் மோர் ஃபால் கொடுத்திருந்தா ஒரு பெரிய ரைஸ் போகும் மார்க்கெட்ல.
பட் பிரைஸ் வந்து இங்க இருந்தே பை எடுத்து போயிட்டு இருக்கிறதுனால ஒரு கரெக்ஷன் மட்டும் மார்க்கெட்ல வந்துட்டு தென் பிரைஸ் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் போகலாம். ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் இன்னைக்கு டெக்னிக்கலா பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரணும். இல்ல டேட்டா ரொம்ப பாசிட்டிவா வந்தா டக்குன்னு கொஞ்சம் மேல போயிட்டு மார்க்கெட் திருப்பி அதுக்கப்புறம் செட்டில்டா கொஞ்சம் கீழே வர்றதுக்கான ப்ராசஸ் அதிகமா நடக்கும். இது டாலர் இண்டெக்ஸ் உடைய பாயிண்ட். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வர் பாருங்க, இப்ப நமக்கு இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆயிடுக்கு. பிரேக் ஆயிருந்தாலும் முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இது 35 பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் பெருசா கீழே வரும். பட் பிரைஸ் வந்து நமக்கு வந்து இங்க இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் சில்வர் ஒன் மோர் ஹைக் போறதுக்கு சான்சஸ் இருக்கும். அட்லீஸ்ட் அவ்வளவு தூரம் போல, அவ்வளவு தூரம்லாம் போக வாய்ப்பு இல்லைனாலும் மினிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமாவது நமக்கு 37.5 வரைக்குமாவது மார்க்கெட் புஷ் பண்றதுக்கு இங்க மார்க்கெட் இப்ப சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ லைவ்ல வந்து சில்வர் சொல்லலைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இன்னைக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்ப கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் போட்டிருந்தோம். அந்த சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்ப இந்த பர்டிகுலர் நம்ம ஆக்சுவலா அது வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருந்தது. இப்ப பிரேக் பண்ணியிருக்கான். இருந்தாலும் இந்த மல்டி சப்போர்ட் லெவல் உடையாம நம்ம வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள செல் போறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காது. ஓகே, இப்ப நம்ம நல்லா பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆயிடுது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். அப்ப இங்க இருந்து மார்க்கெட் மேல போலாமானா சான்சஸ் ஹையர். ஓகே, ஸோ ஒருவேளை டக்குன்னு இங்க ஒரு ஷேடோ கொடுத்தா கூட மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமா இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணும், இந்த 250 லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஹெவியான செல் பொசிஷன் போலாம். எப்படி மார்க்கெட் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துடும். 3050க்கு டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த சப்போர்ட் மல்டி சப்போர்ட் லெவல்ல தான் நமக்கு மார்க்கெட் இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம வந்து பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல எடுத்துக்கலாம். ரைட், இப்ப பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மல்டி சப்போர்ட்ல இருக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு 1 hour பெறும். இப்ப இந்த 1 hourல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்க்கெட் இந்த ட்ரெண்டை தான் இப்ப தொட்டு மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருந்து மார்க்கெட் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு இங்க செல் எதிர்பார்த்திருந்தோம், செல் ஆச்சு. இப்ப இங்க கூட நேத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பை ட்ரை பண்ணோம், பட் ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இங்கேயும் இப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் கிரியேட் பண்ணிடுக்கு. ரைட், இப்போ பிரைஸ் வந்து கீழே வந்து 90 ஆல்மோஸ்ட் இப்போ வந்து தொட்டுட்டான், 90.60 வரைக்கும் தொட்டுட்டான். ஸோ 3290. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு முறை அப்படி கீழே வந்தா இங்க ஒரு வந்தோடனே பை எடுக்க மாட்டோம். இங்க மார்க்கெட் டேர்ன் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்படி டேர்ன் ஆச்சு அப்படின்னா இந்த 3290க்கு கீழே பை சான்ஸ் கிடைச்சா நம்ம 81 எஸ்எல் வச்சு இந்த பை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்கிறனால இது தவறுதலா நடக்கிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ நீங்க கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை இப்ப கிரியேட் பண்ணிக்கிறான். ஓகே, இங்க ஒன்று ஆச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி அதுக்கப்புறம் நல்ல சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கானா இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுக்கான். ஒருவேளை இதை உடைத்தால் கொஞ்சம் கேள்விக்குறி, இந்த மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிள் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கடைசி சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமும் ஒரு ஃபிளாஷ்ல கேது இப்படி வந்துட்டு போகலாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல கிளியரா போய் பிரேக் அவுட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பை எடுக்கலாமா அப்படின்னா 3290 நெருங்கும் பொழுது மார்க்கெட் அதுக்கு கீழே இப்படி வரும் பொழுது நீங்க பை எடுக்கலாம். இதோடைய டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 3280. இது அடிக்குமா அப்படின்னா சான்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்காக ஸ்டாப் லாஸ் போடலைன்னா ஆல்ரெடி கரெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிறது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரொம்ப ஃபால் ஆயிடும்.
ரிஸ்க் பாத்தீங்க ஏன்னா 250க்கு பக்கத்துல இருக்கிறோம், ரைட்? நெக்ஸ்ட் டார்கெட்டா வச்சோம்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது மினிமமா 3320 தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, இங்க இருந்து மார்க்கெட் வந்து இப்படி மேல போய் இங்க இருந்து ஃபால் ஆச்சு பாத்தீங்களா, இந்த சப்ளை ஜோன்ல மார்க்கெட் நின்னுக்கும். இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணி இப்படி ரீடெஸ்ட் பண்ணி போகும்போது நம்ம அடுத்தது 3350ல இருந்து 60க்குள்ள புக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற லெவல்ஸ். ஒருவேளை இங்க எனக்கு பை சான்ஸ் நல்லாவே கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த பையை ஒமிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம், செல் போக மாட்டோம். நான் ஃபார்ம் பேரோலுக்கு அப்புறம் நல்ல செல் கிடைச்சா மட்டும்தான் போவோம். அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்தது அப்டேட் பண்றேன். இல்ல நமக்கு கிளியர் வியூ வரல அப்படின்னா மண்டேக்கு மேலதான் நாங்க திருப்பி என்ட்ரிக்குள்ள போவோம். இன்னைக்கு பயங்கரமா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குமானா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா இந்த மொத்த ஸ்விங், ஓகே, இந்த ஸ்விங்குக்குள்ள இது எண்டிங் ஸ்விங். அதனால இங்க டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் அடிச்சா கூட மார்க்கெட் திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பை செட்டப் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க திருப்பி உள்ளுக்குள்ள போக மாட்டோம். ஸோ நீங்க பை ஆர் செல் எது எடுத்தாலுமே கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இல்ல எனக்கு ஒரு நல்ல செல் செட்டப் இருக்குன்னா தாராளமா செல் செட்டப் கூட போகலாம், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.